அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கற்றது கைமண்ணளவு கல்லாது உலகம் என்பார்கள். இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. இறைவன் பிரபஞ்சத்தை படைச்சு மனிதரை படைத்து மனிதனோட தேவைகளை பூர்த்தி செய்த தெய்வத்தை படைச்சாரு. அங்கே கோயில் மக்கள் அமைச்சாங்க. இப்போ திங்கக்கிழமைனா என்ன பண்ணுறாங்க? சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. செவ்வாய்க்கிழமைனா முருகன் கோயிலுக்கு போகிறாங்க. புதன்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு போகிறாங்க. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி குரு ஸ்தலத்துக்கு போகிறாங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி, ஸ்ரீரங்கம், திருப்பதி போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் கோயிலுக்கு போகிறாங்க. எங்கே லாங் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தானே போயிட்டுருக்காங்க. இப்படி மக்கள் கோயிலாக ஏதடா குளங்களாக ஏதடா கோயிலும் குளம் மனத்துக்குள்ளேன்னு சொன்னாங்க. ஞானிகள் இருந்த இடத்திலேயே தெய்வங்களை அழைத்து பூஜை செய்து அருளை பெற்றார்கள். இந்த ரகசியம் இதுவரை யாருக்கும் தெரியாது. அப்போ தெய்வம் யாரு, இறைவன் யாருன்னா, இறைவன் நாத வடிவானவன் அதுங்களா. அவன் இருக்கும்போது பரநாதம். அந்த தெய்வங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா, நம்ம வாழ்றது பூமி, பூமிக்கு மேலே இருக்கிறது ஆவி உலகம், ஆவி உலகத்துக்கு மேலே இருக்கிறது பித்ரு உலகம். தேகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் பித்ரு உலகம். ஆத்ம சாந்தியாகி அடுத்த தேகம் கிடைப்பதற்காக வெயிட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இருக்கிற பித்ரு உலகம். அதுக்கு மேலே இருக்கிற தெய்வ உலகம், அதுக்கு மேலே இருக்கிற சித்தர், அதுக்கு மேலே ஞானி, அதுக்கு மேலே ஆண்டவன் இருக்கார். அப்போ பூலோகம், ஆவி உலகம், பித்ரு உலகம், தெய்வ உலகம். இந்த தெய்வ உலகத்தில் இருக்கிற தெய்வங்கள் 33 கோடி தெய்வங்கள் அங்கே தான் இருக்கு. அந்த தெய்வங்களை நீங்கள் 4 வழியில் அழைச்சாத மட்டும்தான் வருவாங்க. இந்த 4 வழி அழைக்காமல் நீங்களா விளக்கு பற்றி நைவேத்தியம் பண்ணுறதுனால பிரயோஜனால ஆத்ம திருப்தி கிடைக்கும் வழிய முழு பலன் கிடைப்பது என்பது உறுதியாக கூற முடியாது. அப்படி இருக்கக்கூடிய தெய்வங்களை உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்குண்டான தெய்வங்கள். பண கஷ்டமா ஸ்ரீ மகாலட்சுமி, குபேரர், லட்சுமி குபேரர் அதுங்களா. கண் திருஷ்டி போட்டி பராமையா ஸ்ரீ காலபைரவர், பணசக்தி சொர்ணாக்ஷ பைரவர், வெற்றிக்கு காரிய வெற்றிக்கு ஸ்ரீ ஜெயதுர்க்கை ஆஞ்சநேய பெருமான், நோய் இல்லாமல் வர்றதுக்கு ஹைகிரி தன்வந்திரி, படிப்புக்கு ஹைகிரிவர், அடுத்தது ஸ்ரீ காளியம்மன், மாரியம்மன். அப்படி உங்களுக்கு எந்த தெய்வம் வேணுமோ, திருவண்ணாமலை அருணாச்சலர், பஞ்சபூதர்களுடைய அருணாச்சலர், அடுத்தது திருவானை கோயில், இது மாதிரி எந்த தெய்வம் உங்களுக்கு தேவையோ, எந்த தெய்வத்தை சக்தி உங்களுக்கு வேணுமோ அந்த தெய்வங்களை இருந்த இடத்திலேயே 4 வழியில் ஒரு வழியில் அழைத்து அருளை பெறக்கூடிய அந்த அற்புதத்தை நம்முடைய இறைசக்தி மையத்தில் தெய்வ வழிபாட்டு மட்டுமே கற்றுத்தரப்படுவது எங்கேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படி தெய்வங்கள் நம்ம வீட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டு விளக்கு நுனையில் கறி பிடிக்காது. நம் பிரார்த்தனையற்ற தெய்வங்கள் வந்துவிட்டால் நம்ம வீட்டு விளக்குள் கறி பிடிக்காது. விளக்கு அணைஞ்சாலும் துர்வாடே வராது. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. தீக்குச்சியில் தீபம் ஏற்றினால் தெய்வங்கள் வரவே மாட்டார்கள். இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இதுவரை யாருக்கும் தெரியாத அறியாத ரகசியங்கள் 66 எழுதியுள்ளேன். அதை விளக்கங்கள் உங்களுக்கு உண்டான நகலும் உங்களுக்கு அனுப்புகிறேன். என் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். 790 463 80 79 இருந்த இடத்திலேயே வீட்டில் இருந்து கொண்டு இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் தெய்வங்களை அழைத்து அருளை பெறும் கலை நம்முடைய ஆதி பிரணவாசி தெய்வ வழி மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக.